46வது அதிகாரம். 7 நாள் கேடு. பரசுராமர் வரப்போகிறார். அவர் பெயரை கேட்டதும் அந்த நகரமே நடுங்கியது. முக்கியமாக அரண்மனையும் ராஜவம்சத்தை சேர்ந்தவர்களும். காரணம், பரசுராமருக்கு அரசர்கள் என்றாலே ஆகாது. ஒவ்வொரு நாடாக சென்று அங்கே ஆட்சி செய்கிற மன்னர்களை வேண்டுமென்றே போருக்கு அழைப்பார். பின்னர் அவர்களை தன்னுடைய வலிமையால் அழித்து நாசமாக்கி விடுவார். அரசர்கள் மேல் பரசுராமருக்கு என்ன கோபம்? பரசுராமரின் தந்தை ஜமதக்னி முனிவர் அவரை ஒரு அரசன் கொன்றுவிட்டான். அதனால் ஒட்டுமொத்த அரச வம்சங்களையும் வேரோடு அழிப்பது என்று அவர் சபதம் செய்திருந்தார். அப்பேற்பட்ட பரசுராமர் இப்போது சோழ நாட்டிற்கு வரப்போகிறார் என்றவுடன் அரசன் காந்தனுக்கு குலை நடுங்கியது. நேராக சம்பாபதி தெய்வத்திடம் சென்று சரணடைந்தான். சம்பாபதி தெய்வம் காந்தனுக்கு அறிவுரை சொன்னது. நீ பரசுராமரை சந்திக்க கூடாது. உடனடியாக இந்த ஊரை விட்டு கிளம்பு. காந்தனுக்கு உயிர் பயம். அதே சமயம் தான் இல்லாத போது இந்த சோழ நாட்டை யார் கவனித்துக் கொள்வார்கள் என்று கவலை. ஆனால் காந்தனுக்கு பதிலாக யார் ராஜாவாக பொறுப்பேற்று கொண்டாலும் சரி, பரசுராமர் அவர்களையும் சண்டைக்கு கூப்பிடுவார். இந்த வம்பிலிருந்து தப்புவது எப்படி? யோசித்த போது காந்தனுக்கு ஒரு நல்ல யோசனை தோன்றியது. பேசாமல் கதகந்தனை அரசனாக்கி விட்டால் என்ன? முன்பு ஒரு காலத்தில் காந்தனுக்கும் ஒரு கணிகை பெண்ணுக்கும் பிறந்த மகன்தான் இந்த கதகந்தன். அந்த முறைப்படி பார்த்தால் அவன் அரச வம்சத்தை சேர்ந்தவன் அல்ல. பரசுராமர் அவனோடு மோத மாட்டார். இந்த யோசனை தோன்றியவுடன் காந்தன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். உடனடியாக கதகந்தனை கூப்பிட்டு அனுப்பினான். மகனே, நான் உன்னை அரசனாக்க முடிவு செய்து விட்டேன் என்றான் காந்தன். இப்போதே உனக்கு முடிசூட்டு விழா நடைபெறப் போகிறது. காந்தன் சொல்வதை கதகந்தனால் நம்பவே முடியவில்லை. நிஜமாகவா சொல்கிறீர்கள் என்று வியப்புடன் கேட்டான். ஆமாம் மகனே, நான் திரும்பி வரும் வரை இந்த நாட்டை பத்திரமாக பாதுகாக்க வேண்டியது உன் பொறுப்பு. உடனடியாக கதகந்தனுக்கு சோழ நாட்டுக்கு அரசனாக்கப்பட்டான். காந்தன் மாறுவேஷத்தில் அங்கிருந்து வெளியேறினான். சிறிது நாள் கழித்து மருதி என்கின்ற பெண் காவேரியில் குளித்துவிட்டு தனியாக வீடு திரும்பிக் கொண்டிருந்தாள். அப்பொழுது அவளை நெருங்கிய ஒரு இளைஞன், பெண்ணே, என்னோடு வா என்று காமம் பொங்க அழைத்தான். அந்த இளைஞன் வேறு யாரும் இல்லை, நாட்டை ஆளும் அரசனாகிய கதகந்தனின் சொந்த மகன்தான். இளவரசன் இப்படி கேட்டவுடன் அந்த பெண் நடுங்கி போனாள். என்னை போன்ற பத்தினி பெண்களுக்கு இந்த நாட்டில் பாதுகாப்பே இல்லையா என்று அழுது புலம்பினாள். மருதி அழுவதை கேட்டவுடன் சதுக்க பூதம் அவள் முன்னே தோன்றியது. பெண்ணே, தவறு செய்தவர்களை தண்டிக்க வேண்டியது அரசனின் கடமை என்றது. ஆனால் இங்கே அரசனின் மகனே தவறு செய்கிறான். அவனுக்கு எப்படி தண்டனை கிடைக்கும்? மருதி, குற்றம் செய்தவன் தன்னுடைய மகனாவே இருந்தாலும் கூட உரிய தண்டனை கொடுக்க வேண்டியதுதான் அரசனின் பொறுப்பு. அதை செய்யாவிட்டால் அவன் கடமை தவறியவனாகி விடுவான் என்றது சதுக்கபூதம். நான் இன்னும் 7 நாட்கள் காத்திருப்பேன். அதற்குள் இந்த அரசன் தன்னுடைய மகனின் தவறை உணர்ந்து உரிய தண்டனை கொடுக்காவிட்டால் நானே அவனை தண்டிப்பேன். சதுக்கபூதம் சொன்னது போலவே அடுத்த 7 நாட்களுக்குள் கதகந்தன் தன்னுடைய மகன் செய்த பிழையை புரிந்து கொண்டான். தன் வாளாலேயே அவனை கொன்று தண்டனை கொடுத்தான். ஆக அன்றைக்கு அந்த சோழ நாட்டு இளவரசனுடைய உயிர் ஒரு பெண் மீது கொண்ட காமத்தினால் பறிபோய்விட்டது என்று கதையை சொல்லி முடித்தார் ஒரு முனிவர். உடனடியாக இன்னொரு முனிவர் வேறொரு கதையை சொல்ல ஆரம்பித்தார். அத்தியாயம் 47. விசாகையும் தருமதத்தனும். பூம்புகாரை சேர்ந்த ஒரு இளம் வணிகன் தருமதத்தன். நல்ல திறமைசாலி, பிரமாதமான அழகன். அவனுடைய மாமன் மகள் பெயர்தான் விசாகை. அவளும் நல்ல அழகிதான். திடீரென்று ஒரு நாள் யாரோ ஒரு வதந்தியை கிளப்பிவிட்டார்கள். தருமதத்தனும் விசாகையும் திருமணம் செய்து கொள்ள போகிறார்கள் என்று. அவ்வளவுதான். அந்த ஊர் முறுக்க பரவியது. அவர்களை பார்க்கின்ற எல்லோரும் இதையே சொல்லி கேலி செய்தார்கள். வருத்தமடைந்த விசாகை தன் வீட்டிலிருந்து புறப்பட்டு சம்பாபதி கோவிலுக்கு சென்றாள். அங்குள்ள சிற்ப பாவையின் முன்னால் நின்று வணங்கினாள். ஊர் முழுவதும்
முழுவதும் என்னை பற்றி தவறாக பேசுகிறது. அந்த பழியை நீதான் போக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள். உடனடியாக சம்பாபதி கோவிலில் உள்ள அந்த பாவை வாய் திறந்து பேசியது. மக்களை, விசாகை கற்பில் சிறந்தவள். அவள் வாயை திறந்து ஒரு வார்த்தை சொன்னால் மழை பெய்யும். அப்பேற்பட்ட பெண் மீது சந்தேகப்படாதீர்கள், தவறாக பேசாதீர்கள் என்று வாக்கு சொன்னது. அப்போதும் விசாகையின் மனம் ஆறவில்லை. ஊரார் தன் மீது சந்தேகப்பட்டு விட்டார்களே என்ற வருத்தத்தில் யாரையும் திருமணம் செய்து கொள்ளப் போவதில்லை என்று முடிவு செய்தாள். காலம் முழுக்க கன்னியாகவே இருக்க தீர்மானித்து விட்டாள். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட தருமதத்தன் மிகவும் வருந்தினான். அவனுக்கு விசாகையை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசை இருந்தது. ஆனால் அவள் யாரையும் மணப்பதில்லை என்கின்ற கருத்தில் உறுதியாக இருக்கிறாள். இனிமேல் என்ன செய்ய முடியும்? வருத்தத்தில் மூழ்கிய தர்மதத்தன் தன்னுடைய தந்தை தாயாருடன் பூம்புகாரிலிருந்து கிளம்பினான். தென்மதுரை நகருக்கு போய் சேர்ந்தான். அப்போதும் அவன் விசாகையை மறக்கவில்லை. இந்த பிறப்பில் நான் வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று உறுதியாக சொல்லிவிட்டான். அதன் பிறகு அவனுடைய கவனம் முழுவதும் வணிகத்தின் மீது திரும்பியது. நாடு முழுவதும் சுற்றி வந்து நன்கு வியாபாரம் செய்தான். நிறைய பேரும் புகழும் சம்பாதித்தான். அரச பதவி கூட அவனை தேடி வந்தது. இப்போது தர்மதத்தனுக்கு வயது 60. தன்னுடைய செல்வத்தை இல்லாதவர்களுக்கு தாராளமாக வழங்கி வந்தான். அந்த நேரத்தில் ஒரு அந்தணர் அவனை சந்தித்தார். தர்மதத்தனே, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று உரிமையோடு கேட்டார். நீ எத்தனைதான் தர்மங்களை செய்தாலும் உனக்கென்று ஒரு மனைவி இல்லாதவரை நீ சொர்க்கத்திற்கு போக முடியாது, தெரியுமா? நன்றாக தெரியும் ஐயா. ஆனால் என்னுடைய அத்தை மகள் விசாகையை தவிர வேறு யாரையும் திருமணம் செய்வதில்லை என்று நான் சபதம் செய்திருக்கிறேன். அப்படியா? அந்த விசாகை இப்போது எங்கே? அவளுக்கு திருமணம் ஆகிவிட்டதா? இன்னும் இல்லை. இப்போது அவள் பூம்புகார் நகரில் இருக்கிறாள். அப்புறம் என்ன? நீயும் பூம்புகாருக்கு போய் அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டியது தானே? கணவன் மனைவி இருவருமாக சேர்ந்து தர்ம செயல்களில் ஈடுபடுவதுதான் நல்லது என்று நம் பெரியவர்கள் சொல்கிறார்கள். அதை அலட்சியப்படுத்தாதே. அந்தணரின் அறிவுரையை கேட்ட தர்மதத்தன் பூம்புகார் புறப்பட்டான். விசாகையின் முன் போய் நின்றான். நடந்ததை விவரித்து சொன்னான். இத்தனையும் கேட்ட விசாகை விழுந்து விழுந்து சிரித்தாள். தர்மதத்தனே, உனக்கும் எனக்கும் வயது 60 தொட்டு விட்டது. இதற்கு மேல் நாம் திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா என்று கேலி செய்தாள். என் மேல் வைத்திருக்கும் ஆசையை விட்டுவிடு. இந்த பிறவியில் நாம் ஒன்று சேர முடியாது என்றாள். அவளுடைய அறிவுரையை கேட்ட தர்மதத்தன் மனம் திருந்தினான். விசாகையை திருமணம் செய்து கொள்ளாமலேயே அவளுடன் சேர்ந்து பல அறங்களை செய்து சிறப்பாக வாழ்ந்தான். இந்த கதையை முனிவர்கள் சொல்ல கேட்ட சோழ மன்னன் வியந்து போனான். நிஜமாகவே விசாகை ஒரு மிகச்சிறந்த பெண்தான் என்று பாராட்டினான். மன்னா, விசாகையின் கற்பனரிக்கு சாட்சியாக இன்னொரு சம்பவமும் உண்டு என்றார் ஒரு முனிவர். அந்த கதையை சொல்கிறேன், கேள். ஒரு நாள் விசாகை தெருவில் நடந்து போய் கொண்டிருந்தாள். அவளுடைய அழகை பார்த்த ஒருவனுக்கு அவள் மேல் ஆசை வந்து விட்டது. பெண்ணே, உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன், வா என்று அழைத்தான். விசாகை அவனை கண்டு கொள்ளவில்லை. அவள் பாட்டிற்கு தன் போக்கில் நடந்தாள். கோபமடைந்த அந்த காமுகன் அவன் மேல் பாய்ந்தான். ஒரு மாலையை எடுத்து அவள் கழுத்தில் போட முயற்சி செய்தான். மறுவினாடி அவனுடைய கை அப்படியே உறைந்து நின்று விட்டது. எவ்வளவு முயற்சி செய்தும் அவனால் தன் கையை கீழே இறக்க முடியவில்லை. இச்சம்பவத்தின் மூலம் விசாகையின் கற்பு ஒழுக்கம் எப்பேற்பட்டது என்பதை சோழ மக்கள் கண்கூடாக பார்த்துவிட்டார்கள். அதன் பிறகு எல்லோரும் அவளை வார்த்தை போற்றினார்கள். அப்படியா? விசாகை மேல் ஆசைப்பட்டு வந்த அந்த காமுகன் யார்? அவனும் சோழ அரசன் கதகந்தனின் மகன்தான். முன்பு மருதி மேல் ஆசைப்பட்டு வந்தானே இன்னொரு காமுகன், அவனுடைய சொந்த அண்ணன் தான் இவன். அப்படியானால் இவனுக்கும் கதகந்தன் தண்டனை கொடுத்தானா? ஆமாம் அரசே. தன்னுடைய இளைய மகனை தண்டித்தது போலவே அவனுடைய அண்ணனையும் கதகந்தனை தன் வாளால் வெற்றி கொண்டான். அதனால் ஏற்படும் துயரத்தை கூட அவன் பெரியதாக நினைக்கவில்லை. முனிவர்களை, நீங்கள் சொல்லும் கதைகள் ஒவ்வொன்றும் என் மனதை உருக்குகின்றன என்றான் சோழ அரசன்.
சொந்த பிள்ளைகள் என்றும் பார்க்காமல் அவர்கள் செய்த தவறுக்கு தண்டனை கொடுத்த கதகந்தனின் நீதி தவறாத குணத்தை எண்ணி நான் ஆச்சரியப்படுகிறேன். அதே சமயம் அவனுடைய மகன்களின் காபம் இப்படி அநியாயமாக அழித்து விட்டதே என்று நினைத்தால் மிகவும் வருத்தமாக இருக்கிறது. இதை சொன்ன பிறகு சோழனுக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது. முனிவர்களே, இதெல்லாம் பழைய கதை. ஆனால் இப்போதும் இப்படி காமத்தினால் அழிகிறவர்கள் உண்டா? முனிவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அரசனிடம் விஷயத்தை சொல்லும் நேரம் வந்துவிட்டது. 48வது அதிகாரம். சோழன் நீதி. அரசே, இந்த உலகத்தில் நாம் தவிர்க்க வேண்டிய தவறுகள் நிறைய உண்டு. அதில் முக்கியமானது காமம். எவன் ஒருவன் காமத்தை கட்டுப்படுத்துகிறானோ அவன் வேறு எந்த தவறையும் ஜெயித்து விடலாம். அதை சாதிக்க முடியாதவர்கள் கொடுமையான நரகத்தில் விழுந்து துன்பப்படுவார்கள். உன் மகன் இளவரசன் உதயகுமரன் மணிமேகலை என்ற பெண்ணின் மேல் காமம் கொண்டான். அவளோ ஏற்கனவே துறவரம் பூண்டவள். ஆகவே அவளுடைய நேசத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டாள். அப்போதும் உதயகுமரன் அவளை விடவில்லை. துரத்தி துரத்தி தொந்தரவு செய்தான். அவளுடைய தொல்லை தாங்காமல் அவள் காயசண்டிகை என்ற இன்னொரு பெண்ணின் உருவத்திற்கு மாறினாள். அந்த வடிவத்தில் உதயகுமரனுக்கு பல அறநெறிகளை போதித்து திருத்தி பார்த்தாள். இதை பார்த்த காயசண்டிகையின் கணவனுக்கு அவர்கள் மேல் சந்தேகம். உதயகுமரன் மீது ஆத்திரம் கொண்டு அவனை ரகசியமாக வெட்டி வீழ்த்திவிட்டான். மன்னா, இது உனக்கு துயரம் தரும் செய்தி என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் உதயகுமரின் முன்வினைதான் அவனை இப்படி கொன்றுவிட்டது என்பதை புரிந்து கொள். சோழ மன்னன் அதிர்ச்சியோடு முனிவர்களின் முகத்தை பார்த்தான். அவனுடைய உதடுகள் துடித்தன. கண்களில் நீர் பெருகியது. சிறிது நேரத்திற்கு பிறகு அவன் தன் மனதை ஆற்றிக்கொண்டு பேச ஆரம்பித்தான். முனிவர் பெருமக்களே, குற்றம் என் மீதுதான். உதயகுமரன் செய்த சவறை உணர்ந்து நானே அவனுக்கு தண்டனை கொடுத்திருக்க வேண்டும். ஒரு நாட்டின் அரசு நீதி தவறினால் அங்கு வாழும் மக்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. முனிவர்களின் தவம் கெடும். பெண்களின் கற்பும் உத்தரவாதம் இருக்காது. அதனால்தான் அன்றைக்கு மனுநீதி சோழனின் மகன் தவறு செய்தபோது அவன் தன்னுடைய பிள்ளையை காப்பாற்ற முயற்சி செய்யவில்லை. இளவரசன் என்று பாராமல் அவனை தேர்காலில் போட்டு கொன்று தண்டனை கொடுத்தான். நீதியை நிலைநாட்டினான். அப்பேற்பட்ட சோழ வம்சத்தில் உதயகுமரன் போன்ற ஒரு தீயவன் தோன்றியதற்கு நான் காரணமாக இருந்து விட்டேன். அதை எண்ணி மிகவும் வருந்துகிறேன், வேதனைப்படுகிறேன். இந்த விஷயம் வெளியே தெரிந்து மக்கள் என்னை பற்றி இழிவாக பேசுவதற்கு முன்னால் உதயகுமரன் உடலுக்கு ஈமச்சடங்குகளை செய்து எரித்து விடுங்கள் என்றான் அரசன். அப்புறம் அவனுடைய மரணத்திற்கு காரணமான அந்த மணிமேகலையை பிடித்து சிறையில் போடுங்கள்.